பாருங்கள் மொறுன்னு இருக்கு பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் டவல் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய அத்தை வந்து இதுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கா. அது பிரகாரம் நான் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், புழுங்கலரிசி ஒரு கப் அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு வந்து ஒரு கப்பும் ஒரு பிடியும் கூட போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்துட்டு மிளகா வத்தல் எல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம். அந்த அரைக்கும் போது இந்த தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு, அதுவும் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். முதல்ல இந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். இது இந்த மிளகா வத்தலையும் போட்டுற போகிறேன். இந்த நீட்டு மிளகா வத்தல் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும், அதனால நான் அது போட்டுக்கிறேன். நல்லா இருக்கும் இந்த அடைக்கு, உரப்படைக்கு, நல்ல தவளை அடைக்கு நல்லா ஜோராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு விடலாம். பருப்பெல்லாம் அரிசியெல்லாம் ஊறி எடுத்து இப்போ என்ன பண்ணலான்னா, மிளகாலாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதுவும் ஈஸியாக இருக்கும். நம்ம இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டோன்னா அரைக்கும் போது நல்லாயிருக்கும். போட்டுறேன். இதில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுடலாம். போட்டுண்டு இந்த உப்பு பெருங்காய கட்டி கொஞ்சம் பொடியும் போட்டிருக்கேன். போட்டுண்டு பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் நரன்னு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். தவளை அடைக்கு நான் மாவு வந்து இது மாதிரி குறைன்னு அரைச்சின்னு வந்துட்டேன். இது எப்படி இருக்கணும்னா, அந்த மாவு இப்படி எடுத்து நம்ம வந்து போட்டு அந்த கல்லில் போடும்போது இந்த தவளையில் போடுவா, அது எடுத்து போடும்போது இப்படி கையால் எடுத்து போடுற மாதிரி இந்த அல்ற பதமாக இருக்கும். ரொம்ப நீர்க்க அரைக்கக்கூடாது, இது மாதிரி அரைக்கணும். இதில் என்னென்ன சேர்த்துக்க போகிறேன்னா, இது தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப அந்த பல்லுப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மிக்சியில் வந்து இந்த பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சிறுப்பின்ட்டேன். இதில் போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் இதிலே போட்டுடுறேன். போட்டுண்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா, நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவுலையும் நம்ம வந்து தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த பெருங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, அந்த வாசனை எல்லாம் இதில் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த தவளை அடை வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துலலாம் வந்து தவளை இருக்கும், அதோட வந்து அந்த இதை மட்டும் கட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த விறகடுப்பில் போட்டு அதில் இந்த தவளை மாதிரி இருக்கும், அதில் போட்டு அவள் வந்து பண்ணுவாள். அதனால தான் அந்த தவளை அடைன்னு பேர். அந்த கனமான அந்த பித்தளை அந்த உருளியில் வந்து பண்ணுவாள், அதுதான் தவளை அடைன்னு சொல்லுவாள். நம்மக்கிட்ட இந்த தவளை அந்த உருளியெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த வெங்கல உருளி வச்சுருக்கேன். இந்த கனமான வெங்கல உருளி வச்சுருக்கேன். இதில் தான் பண்ணி, இதுலேயும் இன்னொரு இலுப்பச்சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வச்சுட்டு மேலே வந்து தண்ணி ஒரு தட்டில் போட்டு மூடி வைக்க போகிறேன். நம்ம பண்ணி பார்க்கலாம். இது என்னோட விமலா அத்தை சொன்னபடி ரெடி பண்ணியிருக்கேன் மாவை. தவளை அடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சுட பண்ணி வச்சுக்கலாம். மிதமாக வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம் அடுப்பை. அந்த காலத்தெல்லாம் விறகடுப்பில் பண்ணுவாள். ஒவ்வொரு அடையும் ஒரு தாம்பாளம், பித்தளை தாம்பாளம் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு இருக்கும் அந்த உருளி. அவ்வளோ நல்லா இருக்கும். அது சின்னதாக வச்சுருவா.
சின்னதாக வச்ச உடனே அந்த விறகு அடுப்பில் வேற பண்ணுறது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சூடு, இந்த பாத்திரம் சூடாகட்டும். சின்னதாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுட்டேன், நல்லா இருக்கும் வாசனையாக. உருளி சுட்டெடுத்த இப்போ வந்து மாவு போட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல கனமாக தட்டுவா அந்த தவளை உருளியில். மேலே இப்படி எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுற்றி இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பு. இந்த பக்கமும் நல்லா அந்த உருளி வந்து சுட்டெடுத்து இப்போ வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வச்சு மூடிடலாம். அடுப்பு சின்னதாக வச்சிடலாம். இந்த தவளடை வந்து இந்த தாம்பாலம் சைஸ் இருக்கும், அந்த காலத்தில் பண்ணது. நல்ல திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ இது இருக்கும். ஒரு 1/4 அடை சாப்பிட்டாலே அவ்வளோ வயிறு ரொம்பிடும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த கீழ்ப்பக்கம் தான் வந்து நம்ம முறுமுறுன்னு இருக்கும். மேல் பக்கம் வந்து நம்ம திரும்பி போடுறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இது மூடி வச்சு இந்த வைக்கிறோம், இந்த தண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த சூட்டுலேயே வந்து அது வெந்துடும். அதனால தான் இது மாதிரி கவர் பண்ணி வைக்கிறோம். அதனால் நம்ம திருப்பி போட போகிறதில்ல. அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே நல்லா மேலெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். அது ஆயின் இருக்கு, மூடி வச்சிடலாம். மாதிரி இதையும் பாருங்க, ஆயின் இருக்கு, இன்னும் மேலே வேகணும். நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அதனால் சின்னதாக வச்சுருக்கேன், அடுப்பு வச்சுருக்கேன். மூடிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, முறுமுறுன்னு மேலே இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா முறுமுறுன்னு தவளடை ரெடி. நல்லா ரெடி ஆகிடுது தவளடை. இல்லாமல் தோசை திருப்பியால் அப்படி திருப்பலாம். நம்ம கொஞ்சமாக எல்லா பக்கமும் ஈவனாக வச்சுட்டு திருப்பணும். எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மேலே நல்லா வெந்திருக்கும். இது ஒன்றும் அப்படியே சாப்பிடலாம், திருப்பி போட போகிறதில்ல. ரொம்ப இப்படி அழகாக வந்துடுது. நல்லா கனமான உருளையாக இதுவாக இருந்தால் அதுக்கூட நல்லா வரும். இப்படி மேல் பக்கம் இப்படி இருக்கும். நல்லா ஜோராக தவளடை ரெடியாக எடுத்து வந்திருக்கு பாருங்க. தவளடை நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இது பாருங்க, நம்ம இது வெங்கல உருளியில் பண்ணோம். இது பாருங்க இவ்வளோ ஜோராக வந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்குது, முறுமுறுன்னு நல்லா வந்திருக்கு. இது வந்து இந்த இட்லி பானை இருக்கு இல்லையா, அது வந்து நான் அதில் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த முறுமுறுன்னு தவளடை ரெடி ஆகிடுது. வேணும்னா முன்னாப்படி தொட்டு சாப்பிட்லாம். நான் கையிலே எடுக்கிறேன் பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும். அது
உள்ள நல்லா கனமாக நல்லா வந்து உங்களோட திக்னஸ் பாருங்கள், உள்ள இருக்க பாருங்கள் கொதிக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.